ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் நார்மலாக நீங்கள் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நேம் ஷோ ஆகும். சப்போஸ் யாராச்சும் இப்போ உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப டைப் பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே டைப்பிங் அப்படின்னு காமிக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் யாராச்சும் இப்போ நீங்கள் குரூப்பில் இருக்கீங்களே, ஸோ இப்போ நீங்கள் குரூப்பில் இருக்கும்போது யாராச்சும் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னா, எத்தனை பேர் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்றது மேலே காமிக்கும். ஓகேவா? இதில் என்ன ப்ரோ யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில பேர் எப்போ ஒருத்தவங்க ஆன்லைன் வராங்க, எப்போ ஆஃப்லைன் போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக ஒரு 2 பேர் மட்டும் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் இருக்கீங்க, அல்லது கொஞ்சம் பேர் மட்டும் ஏதாச்சும் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் இங்கே ஆன்லைன் வந்திருக்காங்களோ அவங்களுடைய நேம் காட்டாது, ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் ஷோ ஆகும். இப்போ 2 பேர் ஆன்லைன் இருக்காங்கன்னா 2 பேர் மேலே காமிக்கும். இதற்கு ஒரு சில ரெக்யர்மெண்ட் இருக்குது. இப்படி காமிக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த குரூப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அதே சமயத்தில் அவங்களோட லாஸ்ட் சென் செட்டிங் எல்லாருக்கும் காமிக்கணுன்ற மாரி அவங்க செட் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் அவங்க நோபடி அப்படின்னு கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா, இதில் ஆன்லைன் அப்படின்னு காமிக்காது. ஸோ இதுவுமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆன்லைன் இருக்காங்களோ அந்த கவுண்ட்டை மட்டும் தான் இங்கே ஷோ ஆகும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கான்டாக்ட்டை அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அதே சமயத்தில் அவங்க லாஸ்ட் இன் பிரைவசி செட்டிங்கில் எவ்ரிஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு இங்கே எத்தனை பேர் ஆன்லைன் அப்படின்றத காட்டும். மினிமம் ஒரு 2 மெம்பர் இருந்தாலே போதும். அந்த குரூப்பில் எத்தனை பேர் ஆன்லைன் இருக்காங்களோ அது காமிக்கும். ஸோ இதற்கு நீங்கள் என்ன வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கும், அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணி இது வரலை அப்படின்னா, நீங்கள் பீட்டா வெர்ஷனில் தான் ஜாயின் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் இன்னொரு அப்டேட் வரும். அதை அப்டேட் பண்ணிட்டீங்கனாலே வந்துடும். இப்போ பீட்டா வெர்ஷன் மட்டும் தான் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகலை அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.